ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இருங்க மூச்சு விட்டுக்கிறேன். இந்த மழை நைட்டானால் நல்லா காற்றடிச்சு மழை பெய்யுதுங்க. பகலானா சரியான வெயில் காயுது. இப்போ நான் என்ன உலர்னேன்னு கூட எனக்கு தெரியல. நைட்டானால் நல்லா மழை பெய்யுது, பகலானா நல்லா வச்சு காட்டுன்னு வெயில் காட்டுதுங்க பாருங்க. இதுக்கே நான் தலை குளித்தேங்க. என்னால் சுத்தமாக தலை குளிக்காமல் இருக்கவே முடியல. தலை குளித்தேன் நான். வெயில் காற்றடிக்குது, ஆனாலுமே பற்ற மாட்டேன்னுது. இன்றைக்கி வீட்டில் நான், அப்பா, அம்மா மட்டும்தான் இருக்கோம். மாமா வந்து வேலைக்கு போயிட்டாங்க. ஹரி வந்து விளையாடுறதுக்கு போயிருக்கான். இங்கேருந்து 4வது வீட்டுக்கு விளையாடுறதுக்கு போயிருக்கான். அதிலே தெரிஞ்சுக்கோங்க அப்போ அவனுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சிடுச்சு அப்படின்றது. அக்கா, அண்ணா, பசங்க எல்லாருமே கிளம்பி எங்கேயோ போயிருக்காங்க, கோவிலுக்கு எங்கேயோ போயிருக்காங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். இருக்கிற எல்லா வேலையும் என் தள்ளாங்க பாருங்கள். லைனாக ஊறுகாங்களை எத்தாந்து வச்சுருக்கேன், காய போடணும். சரி, இன்ட்ரோ வீடியோ எடுத்துகிட்டு அடுப்பில் ஒலைய போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போய் அதெல்லாம் காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு துணியெல்லாம் இப்போ தான் காய வச்சா. அப்பா இப்போ தான் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மழை பெய்கிறப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது, என்ன வேலை செய்யணும் அப்படின்றத பார்க்கலாமா? அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மழை பெஞ்சு முடித்ததுக்கப்புறம் வந்து எங்கள் மாமியார் என்னை பொறுக்க விட்டாங்க. என்ன பொறுக்குனா அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதில் கொஞ்சம் நல்லா காமெடியாக கொஞ்சம் இருந்தது, அதை தான் பார்க்க போகிறோம். மழை பெஞ்சு முடித்ததுக்கப்புறம் என்னென்ன வேலைங்க செய்கிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். சும்மா வீடியோக்குள்ளே போகலான்னா அப்புறம் நீங்கள் என்னை கழுவி ஊற்றுவீங்க. போகலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன். சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றியை சொல்லிக்கிறேன். வாங்க போயிடலாம் டைரெக்டாக. இப்போ மணி ஒரு கரெக்டாக மணி இருங்க உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். நான் மணி 4:15 தான் ஆகுது. பார்த்தீங்களா, இன்றைக்கும் காற்று. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். நம்மளுக்கு அங்கே ஓடு உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு எதுவும் வைக்கல் போடுறாங்க. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். திரும்ப இந்த மாதிரி காற்ற ஆரம்பிச்சிருச்சு. கரண்ட்டு போயிடுச்சுன்னா எப்போ வரும்னு தெரியல. கௌசல்யா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கொம்பு கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே வந்து மாமா வைக்க போடுறாங்க. அங்கே அந்த இடத்துக்கு நமக்கு ஓடு ஒழுகுது அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போடுறாங்க. இங்கே பாருங்கள், ஆனந்த் சைட்லாம் எப்படி இருட்டிங் இது பார்த்தீங்களா. இங்கே வந்து இப்போ மழை காலமாக எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனால் கிளைமேட் நல்லா இருக்கு. கரண்ட் வந்தது என்னவோ 1 மணிக்கு 1:15 தான் வந்தது. மொபைல் சார்ஜர் பண்ணிக்கினேன், பவர் பேங்க் சார்ஜர் போட்டேன். பார்த்தீங்களா, வண்டி மேலே ஏற்றுறாங்க. ஆனால் நல்லா இருக்குது வெளியே. மழை வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நான் வெளில நின்றுதுன்னா என்னை திட்டுவாங்க. அதனால் வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நான் 3:30 மணிக்கு தான் பெருக்கினேன். கொஞ்சம் மேகம் இதுவாக இருக்கும்போதே 3:30 பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3:30 தான் பெருக்கினேன். பட் ஓகே, பரவாயில்ல. இப்போ மழை வந்துடுச்சு, காற்று பயங்கரமாக அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் செம்ம சூப்பராக இருக்குது. ஓகே, இதே வேகத்தோடு நம்ம வீட்டுக்குள்ளே ஓடிடலாம். பாருங்கள், பேயாட்டம் ஆடுது மரம்லாம். சூப்பராக இருக்குது. ஆனால் மழை வந்துருச்சு, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா, நம்ம சோளக்கொல்லை பொம்மை தனியாக நிற்கிது. எங்கே போகிறோன்னா, நம்ம தண்ணி இடத்துல வந்து மாங்காய் மரம் இருக்குல்ல, அங்கே மாங்காய் கொட்டி கிடக்குது. அங்கே எதுக்கு நான் என் வீட்டுக்காரும் கம்முன்னு உள்ளே உக்காந்திக்கிறோன்னு சொல்லிட்டு என் மாமியார் வந்து நொய் நச்சரிச்சாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கடுப்பாகி நீ வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டான். உள்ளே இருக்கு பாரு ஒரு மாங்காய். அதனால் இப்போ மாங்காய் பொறுக்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டோங்க. நானும் எங்கள் மாமியாரும். அக்கா இப்போ தான் மாங்காய் பொறுக்கி எடுத்துன்னு போகிறாங்க, வாளி நிறையா. வாங்க மாங்காய் பொறுக்கலாம். எங்கே வந்திருக்கோன்னா, இங்கே நம்ம பெரியப்பா பொச்சை இடம் இருக்குல்ல,
இந்த இடத்த உங்களுக்கு நான் மாங்காய் பொறுக்கிட்டு பேக் கேமராவில் காமிக்கிறேன், சரிங்களா? நீங்கள் இவங்களுக்கு வந்து நம்ம கிளை உடஞ்சிட்டு இருக்குது பாருங்கள், கிளை உடஞ்சிடுச்சு. மாங்காய் அதிலேருந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சரியான காற்று மழை. அங்கே 2 கடுக்கு தவிர இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாங்காய். சொன்னாதான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி போறோம் வான்னு. அதை விட்டுட்டு இவங்களா வந்தாங்கன்னா இது வந்து நம்மளுடைய மாங்காய் மரங்க. அதனால் வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் பொறுக்கியாச்சு. இப்போது உள்ளே இருக்கிறத வந்து மாமா பொறுக்கிறதுக்கு போகிறாரு. அதை அந்தாண்ட தாண்டி தான் போகணும். அதுக்காக நீயா அது பாரு, அந்த சைட்லாம் இருக்கு பாரு. ஐடி பொறுக்கி முடிச்சு எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறோங்க. அக்கா வந்து அங்கே கீழே இருக்கிற தண்ணிக்குள்ளே இருக்கிற மாங்காவெல்லாம் எடுக்கிறதுக்கு போகிறாங்க, சரிங்களா? పానీలో వచ్చినా అంబో వచ్చినా அதுக்குள்ளே போயிட்டாருங்க, பார்த்தீங்களா? தெரியவே இல்லை, புதர் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே. அங்கே போயிட்டார். மாங்காய் கிடச்சிருச்சு. இங்கே வருங்க, இதில் இருக்குது இவ்வளோ மாங்காய். ஆல்ரெடி வீட்டுக்கும் மாங்காய் எடுத்துகிட்டு போயாச்சு. என்ன சார் என்னாச்சு? மாங்காய் திருடுறோம். அடுத்த இடத்துல இருந்தால் தான் அது மாங்காய் திருடுறது. இது நம்ம இடத்துல இருக்கிறது. அங்கே பாருங்க, அது அந்த இடத்த காய்ச்சி தொங்குது. அதை கையோடு அறுத்துட்டு வந்துடுங்க, தெரியுதுங்களா? அறுத்துட்டு வந்துடுங்கன்னா கேட்க மாட்டேன்றாரு அவரு. மனுஷன் இவ்வளோண்ணே ஆகுட்டே மாமு அழுதே இதோ வருது. அப்புறம் அதை ஒன்று பார்க்காம போயிட்டு அப்புறம் அவங்க கையில் கச்சதுன்னு வச்சுக்கா, என்னத்தை தான் பார்த்து பொறுக்கிட்டு வந்தீங்கன்னு தெரியல. அதை ஒரு தண்ணியில் உந்துச்சு பாரு. அது பாரு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்க, தள்ள துணி போட்டுடலாம். இங்கே பாருங்க, அநியாயமாக களை உடஞ்சி விழுந்துருச்சு. என்ன பண்ணுறது? இதில் மாமா மாங்காய் எத்தனை போகிறாரு, புலம்புறாரு மனுஷன். அது ஏன் புலம்புறாருன்னு நாளைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஹே, அப்பாவுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது பாரு. மாமா அப்பாவுக்கு பின்னாடி ஒன்று கிடக்குது பாரு. நல்லா இல்லையா? எங்களுக்கு எல்லாருக்கும் கண்ணு வந்து இந்த மாங்காய் மரத்து மேலே தான். இந்த மாங்காய் மரத்து மேலே தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அந்த மாங்காய் பழுத்து. ஆமாம் இது பார், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. போய் எடுத்துட்டு வா. நான் வரும்போதே பார்த்துட்டு சொன்னேன்ல. இந்த செருப்பு தட்டுமா? போயிட்டு எடுத்துட்டு வா. இங்கே பாருங்க, எங்கள் மாமனார் கருணக்கிழங்கா தோண்டலாம்
பரவாயில்ல போடு, அது பாதி கட் பண்ணிடுவாங்க. நம்ம தண்ணி எடுத்த காமிக்கிறோம் வாங்க. தண்ணி எவ்வளோ சேர்ந்துருக்கு பாருங்கள். நம்ம மீன் பிடிச்ச அன்னைக்கு தண்ணி எவ்வளோ கம்மியாக இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. என்ன வாண்டா சேனலுக்கு வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, ரெண்டு கத்திரிக்காய் தான் இருக்கு. என்னதுடா நீ அந்த மட்டையை எடுத்துகிட்டு போயிடலாங்க. இங்கெல்லாம் வந்து மழை வர்றதுக்கு முன்னாடியும் வேலை இருக்குங்க, மழை வந்து போனதுக்கப்புறமும் நமக்கு வேலை இருக்குங்க. மழை வர்றதுக்கு முன்னாடி விரவு எடுத்து வைக்கணும், அடுப்பை மூடணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்ற வேலை இருக்கும். மழை விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மட்டைங்க விழுந்திருக்கும், அதை போய் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டாண்ட போடணும். மாங்காய் கொட்டி கிடக்கும், அதை போய் பொறுக்கணும், இல்லை புளியாங்காய் பொறுக்கணும். இந்த மாதிரி வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு பழக்கம். நமக்கும் இதுக்கப்புறம் வந்து இதை செய்ய பழகிடும். எனக்குமே இப்போ மழை விட்டதுக்கப்புறம் மட்டை விழுந்திருக்குமா இல்லை மாங்காய் விழுந்திருக்குமா போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த தண்ணியிலேருந்து அந்த மட்டையை எடுக்கலைன்னா என்னதாங்க பிரச்சனை சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் அந்த தண்ணியிலேருந்து அந்த ஒரு மட்டையை எடுக்கிறதுக்காக அவங்க எப்படி போய் அந்த மட்டையை கொம்பு வச்சு இழுத்துட்டு வராங்க பாருங்கள். இங்கே இந்த மாதிரி தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்தையும் செய்வாங்க. ஏன்னா இது இன்னும் அந்த காலத்துலேயே இருக்குதுங்க. என்ன இன்னும் இவங்கெல்லாம் யாருமே மாறவே இல்லை. என்ன தான் கேஸ் அடுப்பு இருந்தாலும் ஆனால் எல்லா வீட்லேயுமே சமைக்கிறது என்னவோ அடுப்பில் தான். இந்த மாதிரி விறகெல்லாம் வெய்ய டைமில் பொறுக்கி வச்சு வரட்டையெல்லாம் போட்டு வச்சு எல்லாமே செய்கிறது அடுப்பில் தான். எல்லோரும் நிறைய பேர் கேட்டிங்க, அக்கா வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, என்னென்னா என்ன, அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நான் பதில் சொல்லுவேன், நான் ஏதாவது கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்லுவாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து முன்னே இருந்த டீப்லாம் நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க தனியாக சாப்பிட்றாங்க, நான் தனியாக சாப்பிட்றேன். ஆனால் அவங்க சமைக்கிறதையும் நான் சாப்பிட்றேன், நான் சமைக்கிறதையும் அவங்க சாப்பிட்றாங்க. இவ்வளோதான், இப்படி தான் இருக்கே தவிர முன்னே இருந்த டீப்பு இல்லை, இருக்கவும் மாட்டேன். ஏன்னா நான் ஏமாந்த வரைக்கும் போதும், நான் கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும். இப்போ வீட்டாண்ட இருக்க தண்ணியை பார்க்கலாங்க. பார்த்தீங்களா தண்ணி எப்படி நிற்கிது கத்திரிக்காய் செடியில். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா துணி மாற்றணும். ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு வந்தோம்ல பெரியம்மா இடத்து பக்கத்தில், அதனால் வந்து துணி மாற்றணும். என்ன வார்த்தை பேசினப்பா, இங்கே வரங்க அடுப்புக்குள்ளே தண்ணி பார்த்தீங்களா. அரி கேட்குறான் மாமாவை, பாவக்காய் செடியெலாம் இந்த பக்கம் நட்டு வச்சு இந்த பாவக்காய் செடியெல்லாம் இந்த பக்கம் போயிடுச்சு காற்றடிச்சு. இன்றைக்கி இதிலேருந்து முருங்காய் பறித்து தான் வந்து கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு தமிழ்நாட்டு ஸ்டைலில் குழம்பு வச்சுருந்தேன். பார்த்திங்களா, எல்லா செடியுமே சரியான காற்று ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், குளிச்சுட்டு துணி மாற்றியாச்சு. டைம் என்னங்க மாமா இப்போது? கரெக்டாக மணி 6 ஆகிடுச்சி. இப்போ கரண்ட்டு இல்லை. போயிட்டு மாங்காய்லாம் பொறுக்கிட்டு வந்து நான் அம்மா அக்கா எல்லாருமே துணி மாற்றிட்டு அவங்களாம் ட்ரெஸ் மாற்றிட்டாங்க. மூஞ்சி கை கால் கழுவிட்டு நான் மட்டும் குளித்து அம்மா அதுக்கே புலம்பிக்கிட்டு இருந்தாங்க அம்மா கிட்டே. கரண்ட் இல்லை. இங்கே பாருங்கள், டார்ச்சு வச்சுட்டு தான் இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு செல்லில் சார்ஜர் முக்கியம். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து நேற்றே சார்ஜர் போடாமல் விட்டு ஆயிடுச்சு. 90% இருக்குது. கரண்ட் எப்போ வரும்னு தெரியல. ஓகே பாய். ஏன் வீடியோ பிடிச்சிருக்கோம், நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.